டிவிக்கே யாரோட கூட்டணி, பிஜேபியோட கூட்டணியா, காங்கிரஸோட கூட்டணியான்னு அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட தகவல்கள், தேசியமான தகவல்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருந்தது. இல்ல தாவேகா தனித்து போட்டித்தான். இந்த அஜெண்டாவே பிஜேபி பிக்ஸ் பண்ண ஒரு அஜெண்டா. ஆரம்ப காலத்தில இருந்தே பாத்தீங்கன்னா தாவேகா விஜய் அரசியலுக்கு எப்படி வரார் அப்படின்னு பார்த்தா அதன் பின்னணியில் பாஜக தாவேகாங்கிற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது அஜெண்டாவே திமுகவை டிஸ்டர்ப் பண்ணணும். அதாவது என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கமா, இதெல்லாம் டிராமா. பிஜேபியும் தாவேகாவும் போட்டியிட போறாங்க. அதிமுக கூட்டணியில அதிமுக பாஜக கூட்டணியோட தாவேகா பேச்சுவார்த்தை நடத்துது, அவங்கள பிரஷர் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே டிராமா. இந்த தேர்தல், அதுவும் குறிப்பா இந்த தேர்தல்ல திமுகவுக்கு அந்த சாலிடான சிறுபான்மை வாக்குகளை தாவேகா பிரிக்கணும். பிரிச்சால்தான் அதிமுக பாஜக கூட்டணி பலமாகும் அப்படிங்கிறது. சிறுபான்மை வாக்குகள்கிட்ட போய் பேசும்போது விஜய் என்ன சொல்லுவார், என்னை கட்டாயப்படுத்தினாங்க, நான் போல, உங்களுக்காக நான் போலன்னு அவர் பேசுவார். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் கூட்டத்தில் அவர் இப்படித்தான் பேசுவார். என்னை கட்டாயப்படுத்தினாங்க, எனக்கு துணை முதல்வர் கொடுக்குறேன்னாங்க, 2.5 வருஷம் சிஎம் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு டிராமா பண்ணுவார். சிபிஐ ஆபீஸுக்குள்ள இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாரான்னு கேக்குறேன்னா, நீங்க வெளியே வந்துட்டு அப்புறம் ஒரு கார்ல மேல ஏறி டாப்ல இருந்து பேசுறதுங்கிறது வேற, கையாட்டுறது வேற. சிபிஐ அந்த கேம்பஸுக்குள்ளே அவர் கையாட்டிட்டு வெளியே வர்றாரு. அது எந்த ஆபீசர்ஸ், சிபிஐ ஆபீசர்ஸ் எந்த பொலிட்டிஷியனையும் அலோ பண்ண மாட்டாங்கிற நான். அவர் பிஜேபியோட ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்காரு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் யார் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகுது. இதுல தாவேகா தலைவர் பாத்தீங்கன்னா பிஜேபியில தான் சேர போறாரு, காங்கிரஸ்ல சேர போறாரு, இந்த மாதிரி தகவல் வெளியில வந்துட்டே இருக்கு. இப்போ அவர் தனித்து தான் போட்டியிட போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலனாலும் அவர் தரப்புல இருந்து எல்லாரும் சொல்றாங்க. இப்போது 4 முனை போட்டிகளா தான் இருக்க போகுது. இதுல யாருக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு பாதகமா இருக்கும் சார்? இல்ல, தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்பயுமே வழக்கமா பாத்தீங்கன்னா இருமுனை போட்டியா தான் இருக்கும். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணின்னு. பட் இந்த முறை அப்படி இல்லை. களம் பாத்தீங்கன்னா புதிய கட்சியான தாவேகா மூணாவது பெரிய லெவல் கட்சியா வந்திருக்குது. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அவங்க ஏற்கனவே தனித்து போட்டியா தான் ஒரு 3-4 தேர்தலா அவங்க தனித்து போட்டியில இருக்காங்க. கடந்த சில மாதங்களாக என்ன ஆயிடுச்சு, டிவிக்கே யாரோட கூட்டணி, பிஜேபியோட கூட்டணியா, காங்கிரஸோட கூட்டணியான்னு அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட தகவல்கள், தேசியமான தகவல்கள்லாம் வெளியே வந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில கடைசியில இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இல்ல தாவேகா தனித்து போட்டித்தான். திமுக தனி, அதிமுக கூட்டணி தனி, தாவேகா தனித்து போட்டி, அதே மாதிரி நாம் தமிழர் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வழக்கத்துக்கு மாறாக இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல் கள நிலவரம் 4 முனை போட்டி அப்படிங்கிறதுக்கு முடிவு ஆயிருக்குது. சார், இப்போ தாவேகா சைட் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம தனித்து தான் நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தனித்து நின்றாங்க அப்படின்னா எத்தனை தொகுதி அவங்களால வெல்ல முடியுமா சார்? இல்லம்மா, இந்த அஜெண்டாவே பிஜேபி பிக்ஸ் பண்ண ஒரு அஜெண்டா. ஆரம்ப காலத்தில இருந்தே பாத்தீங்கன்னா தாவேகா விஜய் அரசியலுக்கு எப்படி வரார் அப்படின்னு பார்த்தா அதன் பின்னணியில் பாஜகன்னு பலரும் சொல்லிட்டே இருக்காங்க. திமுக தரப்புலயும் ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்ப இந்த நிலையில திடீர்னு என்ன ஆயிடுச்சு, இல்ல விஜயோட பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்துது, அவர் மேல இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமா சிபிஐ விசாரணைங்கிற ஒரு பேர்ல அவரை டெல்லியில கொண்டாந்து பிஜேபி பிரஷர் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்த தகவல் ஒரு 15 நாளா ஒரு தகவல். இல்ல விஜய் 45 தொகுதி அவருக்கு ஒதுக்குறாங்க, இல்ல 90 தொகுதி ஒதுக்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அதுக்கு தகுந்தாப்புல அங்க இந்த கட்சியில இருக்க ஆதவ அர்ஜுன் கூட சமீபத்துல பேசியிருந்தாரு. என்ன பேசியிருந்தாரு, இல்ல எங்களுக்கு பெரிய ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க, 90 தொகுதின்ட்டாங்க, இல்ல பாதிக்கு பாதி, 2.5 வருஷம் டெப்டி சிஎம், எல்லா ஆஃபரையும் எங்க தலைவர் வேண்டான்னு சொல்லிட்டு தனித்து போட்டின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. என்னை பொறுத்தவரை தாவேகாங்கிற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது அஜெண்டாவே திமுகவை டிஸ்டர்ப் பண்ணணும். அதாவது என்னன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கமா, இதெல்லாம் டிராமா. பிஜேபியும் தாவேகாவும் போட்டியிட போறாங்க.
அதிமுக கூட்டணியில அதிமுக பாஜக கூட்டணியோட தவேகா பேச்சுவார்த்தை நடத்துது, அவங்கள ப்ரெஷர் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே டிராமா. பிஜேபி வந்து தாவேக்கான ஒரு கட்சியை வந்து உருவாக்க சொன்னதுக்கு காரணமே திமுகவுடைய மிகப்பெரிய பலமான சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கணும். அப்படி பிரிச்சாதான் திமுகவை வீக்காக்க முடியும் அப்படிங்கறத பிஜேபியுடைய கால்குலேஷன். இந்த தேர்தல், அதுவும் குறிப்பா இந்த தேர்தல்ல திமுகவுக்கு அந்த சாலிடான சிறுபான்மை வாக்குகளை தவேகா பிரிக்கணும். பிரிச்சால்தான் அதிமுக பாஜக கூட்டணி பலமாகும் அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. இதை 2 வருஷமா அவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க விஜய வந்து கட்டாயப்படுத்தி கொண்டாடணும்னா 1 மணி நேரத்துல பிஜேபியால பண்ணிட முடியும். நீ நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிய ஒரு நைட்ல டெல்லிக்கு வர வச்சு கூட்டணியை பிக்ஸ் பண்ணது பிஜேபி. விஜய்கிட்ட என்ன இருக்கு? விஜய ஒரு 1/2 மணி நேரத்துல அவர் பிக்ஸ் பண்ணி கொண்டு போயிருவாங்க பிஜேபி. அவர் டெல்லிக்கு வர சொல்லி இனிமே ஒரு ஆஃபர் பிஜேபி பேசின மாதிரியும், ஆனா விஜய் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா பண்றாங்க. கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலும் தவேகா போட்டியிட்டு திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. நீங்க பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாருன்னா திமுக ஈஸியா ஜெயிச்சிடாதா? 4 மணி போட்டி அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது பிஜேபி. அதுல வந்து ஒரு தரப்பு, ஒரு மீடியா தரப்பு என்ன பண்ணுது, அதை மறைக்கிறாங்க. இல்லை, திமுகவை வீக் ஆக்கணும், அப்ப விஜய் தனியா போட்டியிட்டால் தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட அஜெண்டா. அவங்க எப்படி கட்டாயப்படுத்தி இழுப்பாங்க? ஒருவேளை கட்டாயப்படுத்தி இழுக்கணும்னா, கரூர் சம்பவம் நடந்தது செப்டம்பர் 27, அக்டோபர்லயே லாஸ்ட்லயே வந்து சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சிருச்சு. விஜயை எப்படியாவது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருந்தா டிசம்பர்லயே பண்ணிருப்பாங்க பிஜேபி. கடைசி நேரத்துல அவரை கூப்பிட்டு பேசுன மாதிரியே ஒரு டிராமா பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? சிறுபான்மை வாக்குகள்கிட்ட போய் பேசும்போது விஜய் என்ன சொல்லுவார்? என்னை கட்டாயப்படுத்தினாங்க, நான் போல, உங்களுக்காக நான் போலன்னு அவர் பேசுவார். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் கூட்டத்துல அவர் இப்படித்தான் பேசுவார். என்னை கட்டாயப்படுத்தினாங்க, எனக்கு துணை முதல்வர் கொடுக்குறேன்னாங்க, 2.5 வருஷம் சிஎம் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு டிராமா பண்ணுவார். அப்படி டிராமா பண்ணா திமுகக்கான வாக்குகளான கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் வாக்குகள்லாம் பிரியும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட விஷயம். அதனால இதெல்லாம் பக்கா டிராமா. பிஜேபி ஏடிஎம்கே எல்லாம் சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு டிராமா, அவ்வளவுதான். விஜயை தனியா நிறுத்தணுங்கிறது தான் பிஜேபியோடைய 3 வருஷ அஜெண்டாவே. அதனால விஜயை ட்ரை பண்ணாங்க, இல்ல விஜய்க்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. பிஜேபி கூப்பிட்டு பேசுனதே ஒரே விஷயம், காங்கிரஸோட கூட்டணி நீ போகக்கூடாது, தேர்தலில் தனித்து போட்டியிடணும், அவ்வளவுதான், ஒரே விஷயம். சிபிஐ என்கொயரியை முடிச்சுட்டு வெளியே வர்ற விஜய் காருடைய டாப்பை ஓபன் பண்ணி மேலே ஏறி கையாடிட்டு வருவார். வேற எங்கேயாவது சிபிஐ என்கொயரி கேம்பஸ்ல இருந்து வெளியே வரும்போது யாராவது கையாடிட்டு வருவாங்களாங்க? நடக்குமா? அது சாத்தியமா? அது பிஜேபி ரொம்ப கோபமா இருக்குன்னு ஒரு சூழ்நிலையை காட்டுற எப்படி விஜய் வருவாரு மேல? எப்படி கையாட்டுவாங்க? அது எப்படி சிபிஐ எப்படி ஆதரிக்கும்? ஆனா ஆதவர்ஜனா சொல்லியிருந்தாரு, அவரு தேர்தலுக்கு சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இருந்து 7 மணி நேரம் உள்ள இருந்தாரு. அவருக்கு ஏப்ரல் 23 தான் தேர்தலே அப்படிங்கிறது வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த மாதிரி வெளியில இருந்து இங்க இருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனா அதுதான் சொல்லியிருந்தாரு. ரைட்டுமா, அதெல்லாம் பேசிருக்கலாம். சிபிஐ ஆபீஸுக்குள்ள இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாரான்னு கேக்குறேன். நீங்க வெளியே வந்துட்டு அப்புறம் ஒரு கார்ல மேல ஏறி டாப்ல இருந்து பேசுறதுங்கிறது வேற, கையாட்டுறது வேற. சிபிஐ அந்த கேம்பஸுக்குள்ளேயே அவர் கையாட்டிட்டு வெளியே வர்றாரு அவரு. அது எந்த ஆபீசர்ஸ், சிபிஐ ஆபீசர்ஸ் எந்த பொலிட்டிஷியனையும் அலோ பண்ண மாட்டாங்கிறேன் நான். அவர் பிஜேபியோட ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்காருங்கிறதுக்கு சொல்ல வர்றேன் நான். பிஜேபியும் அவரும் ஒரு டிராமா பண்றாங்கன்ற நான் திருப்பி. பிஜேபி வந்து விஜயை வந்து எப்படியா கட்டாயப்படுத்தி கொண்டாடணும்னு நினைக்கவும் இல்லை, விஜயும் அங்க போகணுங்கிறதுக்கெல்லாம் வேலை எல்லாம் இல்லை. அவங்க எல்லாமே தனித்தனியா பிரித்து அவங்களுக்குன்னு ஒரு டிராமா நேரட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இப்ப விஜய் இப்ப என்ன பண்ணுவாரு? இந்த பிரச்சாரம், இந்த 25-30 நாள் பிரச்சாரத்தை என்ன சொல்லுவாரு? என்னைய வந்து பிஜேபி கட்டாயப்படுத்துச்சு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன், அவர் சொல்றாரு இல்லையா, ஆதவர்ஜுன் பேசுவார். அப்ப என்ன பண்ணுவாங்க?
கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாம் பரவாயில்லையா, நம்மளுக்காக விஜய் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு, பிஜேபி எதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு, அதெல்லாம் கிடையாது. பிஜேபி எதுக்கு விஜய் ட்ரை பண்ண முடியுமா, நினைக்க கூட முடியாது. அவ்வளவு பெரிய பெரிய கட்சியான ஏடிஎம்கே பொதுச்செயலாளரே ஒரே நாள்ல வர சொன்ன பிஜேபி விஜய் என்னங்க பண்ணுவாரு? எல்லாமே டிராமா தான்ற. நான் திமுகவுக்கு எதிரான அந்த ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. டிஎம்கேக்கு தனியா சிறுபான்மை வாக்குகள் சாலிடா போயிடக்கூடாது, அவர் விஜய் எப்படியாவது பிரிக்கணும், ஒவ்வொரு 234ல ஒவ்வொரு தொகுதியிலையும் உள்ள ஒரு 10-15,000 சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கணுங்கிறது தான். அதனால இது 4 மணி போட்டிங்கிறது கூட பிஜேபியுடைய ஒரு செட்டப். பிஜேபி நினைச்சிருந்தா சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி கொண்டு வர முடியும். திமுகவை வீக் ஆகணும் அப்படிங்கிறது தான். இது எல்லாமே டிராமான்ற. நான் திருப்பி அதான் சொல்றேன். விஜய் வந்து ஸ்லீப்பர் செல்லா தான் இருப்பாருன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு தான் விஜய். கட்சி ஆரம்பிக்கும் போதே இதை சொன்னாங்க எல்லாம். இப்பயும் அதே தான் நடக்குதுன்ற. நான் இது எல்லாமே வந்து விஜய் வந்து சிபிஐ என்கொயரி கூப்பிட்டு அவரை கட்டாயப்படுத்துறாங்க, ப்ரெஷர் பண்றாங்க. மீடியால ஒரு தரப்பு என்ன பண்றாங்க, இல்ல அவர் உட்கார வச்சிருவாங்க, ஒரு ஒத்துக்கலன்னா அவ்வளவுதான், அப்படியே அரெஸ்ட் பண்ணி அப்படியே உள்ள போட்டுருவாங்க. அதெல்லாம் கிடையாது. பிஜேபி அவர் வந்து ஒரு ஹீரோ வாக்குது. இந்த ஹீரோ வாக்குனாதான் திமுக வாக்குகள் பிரியும் அப்படிங்கிறது தான் இந்த டிராமா. அதனால கண்டிப்பா விஜய் பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு தான். இந்த தேர்தல் நல்லாவே தெரியுது. பிஜேபி என்ன கூப்பிட்டு விஜய் வரமாட்டேன்னு சொல்லிடுவாரா? ஆனா கூப்பிடல, இது எல்லாமே கூப்பிட்ட மாதிரி காட்டிக்கிறாங்க. ஒரு கூப்பிட்டு ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, இவரு வந்து சிறுபான்மை வாக்குகளை குறி வச்சு பேசுவார். இனிமேலாம் பிஜேபியோட ஒரு இணக்கமா இருக்கிற மாதிரியே காட்டிக்க மாட்டாரு. எங்களுடைய கொள்கை எதிரி அவங்க தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப மீண்டும் நாங்க எப்படிங்க கொள்கை எதிரியோட நாங்க போய் சேருவோம், சேர மாட்டோம், எங்களை நம்புங்கன்னு விஜய் சிறுபான்மை வாக்குகளுக்காக பேசுவார். திமுக உள்ள சிறுபான்மை வாக்குகள் கொஞ்சம் பிரியும், அது நம்மளுக்கு சாதகம்னு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் நினைக்குது. இதெல்லாமே பிஜேபியோடைய ஒரு பிளான், அவ்வளவுதான். சார், இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ தேர்தல் முடிவுங்கிறது யாருக்கு சாதகமா போய் முடியும் சார்? இல்ல திமுகவுக்கு தான் சாதகம், அதெல்லாம் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கலேன். பட் என்னன்னா மார்ஜினை குறைக்கணும்னு பிஜேபி நினைக்குது. நீ வந்து நீ அடுத்த திமுக அடுத்த கட்டத்துக்கு வரும் வேட்பாளருக்கு வந்து வாக்கு வித்தியாசம்ங்கிறது குறைவா குறைக்கணும் அப்படின்னு திமுகவை வீக் ஆக்கும்னு நினைக்குது. நீ கடந்த தேர்தலில் 30,000 ஓட்டு 40,000 ஓட்டுல ஜெயிச்ச திமுக வேட்பாளர்கள் இந்த முறை 5,000-15,000 ஓட்டுலயே ஜெயிச்ச மாதிரி வரும் சூழ்நிலை வரும். காரணம் என்னன்னா விஜய் ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பார். அவர் குறிப்பா சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பார். அதுங்கிறது தான் பிஜேபியோட கால்குலேஷன். திமுகவுக்கு தான் இந்த தேர்தல் முடிவுகள் சாதகமா இருக்குமே ஒழிய கணிசமான வாக்குகளை விஜய் வாங்குவார். அதில் குறிப்பிடத்தக்க அளவு சிறுபான்மை வாக்குகள் இருக்க முடியும்னா பாருங்க, எழுதி வச்சுங்க. தேர்தல் முடிவுகளுடைய கடைசியில நீ கால்குலேட் பாருங்க, சிறுபான்மை வாக்குகளுக்காக தான் விஜய் நிறுத்தப்பட்டிருக்கிறாருங்கிறத நீங்க மே 4ஆம் தேதி இரவு தெரியும். விஜய் வாங்கின வாக்குகள்ல பெரும்பான்மையான தொகுதிகள்ல சிறுபான்மைகள் வந்து அவர் போட்டு போட்டுருவாங்க. இதுதான் பிஜேபி நினைக்குது. திமுகவை வீக் ஆக்குறது விஜய தனியாக நிறுத்துது. இது இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு. அவரை கட்டாயப்படுத்தி கொண்டாடணுங்கிறது பிஜேபி நினைக்கவே இல்லை. அப்படி நினைத்திருந்தால் எப்பயே சாதிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு மீடியால ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி பிஜேபி ஏடிஎம்கே மீடியாக்கள் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இது நல்லா திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் திமுக கடுமையா ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சும்மா அப்படி பேசுறாங்க, அவ்வளவுதான். இப்ப எடப்பாடி பழனிசாமியோட பெரிய நம்பிக்கை என்ன, சிறுபான்மை வாக்குகளை பிஜேபி விஜய் வந்து பிரிப்பாரு, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கு. இப்பயும் அவர் அதான் நினைச்சிட்டு இருக்காரு. அதுதான் பிஜேபி நினைக்குது. ஆனா அது சாத்தியம் இல்லைனாலும் கூட ஒரு கணிசமான சிறுபான்மை வாக்குகளை விஜய் பிரிப்பாருங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம கால்குலேஷன்ல நம்ம பேசுவோம், அப்ப பேசுவோம், தெரியும். ஆனால் இந்த தேர்தலுங்கிறது திமுகவுக்கு சாதகமான தேர்தல் தான். இந்த முடிவுகள் திமுக பக்கமா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு.
ஓகே சார். இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்கும்? யாருக்கு பாதகமா இருக்கும்? அண்ட் தாவேகாவின் பிஜேபியோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அப்படிங்கிறது தெள்ள தெளிவா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, நன்றி, வணக்கம்.